டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விமர்சனம் 3BHK திரைப்படம் தான். ஜூலை 4ஆம் தேதி 2025 இன்று வெளியான திரைப்படம் 3BHK. இந்த படத்தில் நடிகர்கள் சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத், சைத்ரா ஜே ஆச்சார், யோகி பாபு இவங்க எல்லோரும் நடிச்சிருக்காங்க. திரைக்கதை இயக்கம் ஸ்ரீ கணேஷ் தான் இந்த படத்தை டைரக்ட் செய்திருக்கார். சினிமோட்டோகிராஃபி தினேஷ் கிருஷ்ணன், எடிட்டர் கணேஷ் சிவா, ப்ரொடியூசர் அருண் விஸ்வா, அரவிந்த் சச்சிதானந்தம் அப்படிங்கிற ஒரு நபர் எழுதின ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து கன்வெர்ட் பண்ணினதா இவங்க சொல்கிறாங்க இந்த கதையை. ஆனால் இந்த கதை எல்லோரோட வாழ்க்கையிலையும் சந்தித்த ஒரு கதை தான். இந்த படத்தோட கதை என்னன்னு லைட்டாக சொல்கிறேன். படத்தோட கதைக்காலம் 2006லேருந்து 2027 வரைக்கும் போகுது. சரத்குமார், தேவயானி 2 பேரும் ஒரு கப்பில். இவங்களோட மூத்த பையன்தான் சித்தார்த், 2வது ஒரு பொண்ணு மீதா ரகுநாத். இவங்க ஆரம்பத்துலேருந்து பல வாடகை வீடுகளுக்கு மாறி ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் தாங்க முடியாமல் எப்படியாவது சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு கனவு காண்றாங்க. இவங்க கடைசி வரை சொந்தமாக வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. உங்களுக்கு சொந்த ஊரில் கிராமத்தில் பண்ணை வீடு இருக்கும். ஆனால் சென்னையிலையோ பெங்களூர்லேயோ கோயம்புத்தூர்லேயோ வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து வாடகைக்கு இருப்போன்னு குடி போவாங்க. அப்புறம் அதுவே நிரந்தரமாயிடும். எவ்வளோ நாளைக்கு, வாழ்க்கை முடிகிற வரைக்கும் தான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட சொந்த வீடு வாங்கணுங்கிறது எவ்வளோ பெரிய கனவுங்கிறத கொஞ்சமும் மிகைப்படுத்தாமல் சொல்லியிருக்கார் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். இந்த படம் பார்க்கும்போது 6லிருந்து 60 வரை தவம் இருந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது நமக்கு. சித்தார்த் நடிப்பு அப்படியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பையன் என்ன சிரமப்படுவான்னு கிட்ட இருந்து வாட்ச் பண்ணி இந்த படத்தில் நடித்த மாதிரி தான் தோணுது. அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு முறையும் அவர் அப்பாவை பார்த்து சாரிப்பா அப்படின்னு சொல்கிற அந்த சீனாகட்டும், மொத்த ஃபேமிலியும் என்ன சொல்ல போகிறான்னு காத்துட்டு இருக்கும்போது தன் இயலாமையை நினச்சி கதறுகின்ற அந்த சீன்ஸ் எல்லாம் நம்மளே கண்கலங்க வைத்து விடுகிறார். அவ்வளோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கார் சித்தார்த். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை சரியாக பண்ணியிருக்கார். அதே மாதிரி அவர் சரத்குமார் அப்பா மாதிரி ஆயிடாத, என்ன மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு மகன்கிட்ட சொல்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் நாட்டாமல் பிரமாதமாக செஞ்சுருக்காரு. அடித்தா தான் வயலன்ஸா, அப்போ இவ்வளோ நாளாக நானும் அதைத்தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை அவரே உணர்கின்ற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட தலைவராகவே அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருக்கார் நாட்டாம. அருமையான நடிப்பு சரத்குமாருக்கு. இந்த படத்துக்கு நாட்டாமையோட நடிப்பு பெரிய பலம். மீதா ரகுநாத் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. இப்போ சமீபத்தில் 300 பவுன் நகை, காரு எல்லாம் திருப்பூரில் வரதட்சணையாக கொடுத்து என்ன நடந்தது அதை நினைவுபடுத்துகிற மாதிரி வேறு லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க மீதா ரகுநாத். தேவயானி அதிகம் பேசாத ஒரு கதாபாத்திரம். ஆனால் அவங்க கொடுக்குற அந்த பார்வை, அந்த நடிப்பு, அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு ரொம்ப பலம் சேர்த்துருந்தாங்க தேவயானி. அம்ரித் ராம்நாத் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு பெரிய பலம். இது ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது. 100 வருஷம் 50 வருஷம் சொந்த வீட்டிலே வாழ்ந்தவங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ராமா மாதிரி தான் தெரியும். இந்த படத்துக்கு வசனங்கள் மிகப்பெரிய பலம். ஜாலியாக ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏதோ சீரியல் ட்ராமா பார்க்குற மாதிரி தோணும். ஒரு குடும்பத்தோட ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றிகள் பல. ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள், 3BHK. டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றிகள் பல.